ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஸோ, ஆஸ் யூசுவல் இன்னைக்கு நோ சேஞ்ச். நான் எதுவுமே மாத்தல, எதுவுமே பண்ணல. மார்க்கெட் நான் இன்னைக்கு ரொம்ப கீழ இறங்கிரும்னு நான் எதிர்பார்த்தேன். பட் எதுவுமே பெருசா இறங்கல. மார்க்கெட் ஆஸ் யூசுவல் நல்ல வாலட்டிலிட்டி இருந்துச்சு. எவ்வளத்துக்குள்ள மேலேயும் கீழேயும் இறங்குதோ, ஏறுதோ, அத பொறுத்து வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ, எவ்வளத்துக்குள்ள வாலட்டிலிட்டியா இருக்குதோ, அவ்வளத்துக்குள்ள ஆப்ஷன் செல்ல இருக்கிறது நல்லது. வாலட்டிலிட்டி இன் த சென்ஸ் வந்து ஒரு எப்படி சொல்ல? ஸ்ட்ரெய்ட் லைன்ல போற மாரி. மேல கொஞ்சம், கீழ கொஞ்சம், அப்படியே கொஞ்சம் ஆசிலேட் பண்ணி, நிதானமா போயிட்டு இருக்கச்சல வந்து மார்க்கெட் வந்து ஆஸ் யூசுவல் ஆப்ஷன் செல்லருக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஸோ என்னோட பொசிஷன் ஆஸ் யூசுவல் நான் இப்போ ஸ்க்ரீன்ல காமிக்கிறது தான். 1, 2, 3, 4 இது 4 லாட்டு, 1 லாட்டு, 1 லாட்டு, 3 லாட்டு. ஸோ நோ சேஞ்சஸ். ஒண்ணும் பெருசா எதுவும் சேஞ்ச் பண்ண மாரி இல்ல. ஐ மீன் நேத்து ஏதோ சேஞ்ச் பண்ணது மட்டும் தான். மோர் ஆர் லெஸ் என்னோட ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் வந்து கூடிக்கிட்டே இருக்கு. இ ஜூலை மந்த்து அதான் இது கொஞ்சம் டீசென்ட் ப்ராஃபிட் வந்துட்டுனா ஜூலை மந்த் எடுத்துறலான்னு பார்க்குறேன். பட் கொஞ்சம் டிலே ஆகும்னு நெனைக்கிறேன். ஸோ நான் இப்போ ஒரு 12 மணிக்கு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஃபெட் மீட்டிங் வந்து இதாயிட்டு அமெரிக்கால வந்து 0.25% வட்டி விகிதத்தை கூட்டியிருக்காங்க. ஸோ நம்ம ஆட்கள் கூட்டுவாங்களான்னு தெரியல. லாஸ்ட் டைம் கூட்டலை. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் டைம் கூட்டல. இந்த டைம் வட்டி விகிதத்த கூட்டுவாங்களா என்னன்னு தெரியல. அப்படி வட்டி விகிதத்த கூட்டுனாங்கன்னா, எல்லாருக்குமே வந்து 0.25 வட்டி நம்ம வாங்கி வச்சிருக்க லோன் எல்லாத்துக்கும் ஏறும். அட் த சேம் டைம் பேங்கிங் ஸ்டாக்குக்கு அது ஒரு பாசிட்டிவான நியூஸ். ஏன்னா, அவங்களோட ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் கூடும். ஆப்வியஸ்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடச்சுல அவங்களுக்கு ப்ராஃபிட் கூடும் இல்லையா? ஸோ நம்மளுக்கு தான் அது நஷ்டம். ஒரு கன்சியூமரா. பட் ஸ்டாக் மார்க்கெட்ல பேங்க்ல இருக்கவங்களுக்கு ஆஸ் யூசுவல் அது லாபம். ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ம். என்ன ஸோ அனாலிட்டிக்ஸ் பார்த்தோம்னா, ம். ஓகே. இப்ப லோட் ஆயிட்டு ஆக்சுவலி 1.72 இருக்கு. ம். ஓகே. ஸோ இதுதான் என்னோட பொசிஷன். நாளைக்கு காலையில இதுதான் லோட் ஆகும். ஸோ பார்த்துக்கலாம். இதுல காமிக்கிறது வந்து இன்னைக்கு பொசிஷன். இது வந்து நாளைக்கு காலையில. 1.72 ஒரு ரூ. 500 கூட இருக்கு. மோர் ஆர் லெஸ் வேற என்ன? வேற ஒண்ணும் பெருசா இல்ல ஃபிரெண்ட்ஸ். நோ சேஞ்சஸ். ஸோ நான் ஏன் இத தினமும் நான் லைவ் போட்டுட்ருக்கேன் அப்படின்னா, நான் எந்த சேஞ்சஸும் பண்ணல. ஒரு ஒரு பொசிஷன் எடுத்து நான் இன்னைக்கெல்லாம் மார்க்கெட்ட பார்க்கவே இல்ல. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 தடவ என்னமோ ஓப்பன் பண்ணேன்னு நெனைக்கிறேன். எனக்கு ஒர்க்கு சைட் வைஸ்ல என்னோட அஃபிஷியல் ஒர்க் வந்து ரொம்ப டைட்டா போயிட்டு இருந்துச்சு. நான் பார்க்கவே இல்ல. அதாவது ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஃபோன் எடுத்து WhatsApp பார்க்குறதோ, மெசேஜ் பார்க்குறதோங்கிற மாரி கூட நான் வந்து இத பார்க்கல. ஷேர் மார்க்கெட்ட பார்க்கல. நான் ஏன் அத சொல்றேன்னா, பார்ட் டைம் இன்கம் அப்படிங்கிறவங்களுக்கு ஷேர் மார்க்கெட் அப்படின்னா, அது பார்ட் டைமா தான் இருக்கணுமோ ஒழிய, ஒ வேலையில நம்மளோட செடன்டரி ஜாப் ஏதாவது ஒண்ணுல உட்காந்துட்டு, முழு நேரமும் வந்து ஷேர் மார்க்கெட்ட பார்க்குறதில்ல. அப்புறம் அரசன நம்பி புருஷன கைவிட்ட கதையா ஆயிறக்கூடாது. ஸோ, நான் முழுக்க முழுக்க வீடியோ போடுறது, நான் சொல்ல வர ட்ரை பண்றது எல்லாமே வந்து, அ ஒரு பார்ட் டைம் இன்கம், செகண்டரி இன்கம் மாரி எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அட் த சேம் டைம் அது அதிகமான பெர்சன்டேஜ் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அண்ட் அட் த சேம் டைம் ஒரு வந்து நீ உங்களோட டைம கில் பண்ணாம, ஒரு லாங் டெர்ம்ல இருக்கிற மாரி. ஒரு எஃப்டி போட்டா கிடைக்கிற லாபத்த விட ஒரு டபுள் மடங்கு கிடைக்கணும். 7% எஃப்டி கிடைக்குது அப்படின்னா, 14% கிடைச்சுச்சுன்னா, ரொம்ப ரொம்ப லாபம். ஈ மோர் ஆர் லெஸ் நான் வந்து ஜூன் ஜூலைய வச்சு நான் ஒரு போர்ட்ஃபோலியோ ஒரு இதுல காமிச்சிருந்தேன் இல்லையா? இந்த போர்ட்ஃபோலியோ. ஓகே. இத வச்சு நான் ஒரு ட்ரையல் ரன் நான் எடுத்தேன். ட்ரையல் ரன் நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ நான் அத காட்டுறேன். இந்த டெஸ்ட்ன்னு இருக்கு இல்லையா? இது வந்து நேத்து கிரியேட் பண்ணது. 3ஆம் தேதி. ஆமா. நேத்து நைட் என்னமோ கிரியேட் பண்ணேன். ஸோ இந்தா இருக்கு. இதோட ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் பாருங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் ம். ஓகே. ஸோ நியர்லி 94% இருக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட். நான் மறுபடியும் தெளிவா சொல்றேன். இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் இந்த பொசிஷன் எடுத்தா இதோட ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் 90%க்கு மேல தான் இருக்கும். அத நான் அஷ்யூரன்ஸ் பண்றேன்.
சரி எப்படி சார் இது 94% இருக்கு, 90% மேல இருக்கு. நேரத்து இந்த பொசிஷன் நான் எடுத்திருந்தோம்னா, இப்ப எனக்கு இப்படி இருந்திருக்கும். சரி அது ஏன் இருக்குன்னா, நீங்க நல்லா நெனச்சுக்கோங்க. விக் வந்து விக்ஸ் வந்து 11%ல இருக்கு. ஐ மீன் 11 சம்திங்ல இருக்கு இல்லையா? இது கன்ஃபார்ம் பண்றேன். ம். ஓகே. இந்தியா விக்ஸ் வந்து கரெக்ட். 11ல இருக்கு. சாரி நான் இத மறுபடியும் எடுத்துக்கிறேன். ஏன்னா, இத வந்து நெறைய பேரு வந்து நேத்து நான் என் ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து பசங்க கேட்டாங்க, "இது எப்படி மாப்ள 92 94% 92%லாம் வரும்?" அப்படிங்கிறதுல, ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக். இந்த இதுதான் 94% இது வந்து வேற ஒண்ணும் இல்ல. விக்ஸ் வந்து 11% 11ல இருக்கிறதுனால, கிட்டத்தட்ட இந்த விக்ஸ் 11ஓட அர்த்தம் உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். என்னன்னா வந்து, இப்ப 100 ஷேர் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். 100 இருக்குன்னா விக்ஸ் 11ன்னா, மேல 111 போகும். கீழ 111 கீழ 89 முடிய போகும். அந்த அந்த ஒரு ரேஷியோ. ஆக்சுவலி இந்த விக்ஸ் வந்து வாலட்டிலிட்டியோட ஸ்ட்ரென்த்த குறிக்கிறதுக்கு தான் இந்த விக்ஸ். ஸோ, நம்ம ஒரு பொசிஷன் எடுத்திருக்கோம். எக்ஸ்பைரி அப்போ வந்து எக்ஸ்பைரி ஆச்சுன்னா வந்து எவ்வளோ வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சார்ட் இருக்கு. ஸோ, இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் எப்படி 94% வந்துச்சு அப்படின்னா, அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட்ங்கிறது வெறும் ரூ. 1 ப்ராஃபிட் இருந்தாலும் அது ப்ராஃபிட். அதுதான் ஷேர் மார்க்கெட்டுக்கு ஐ மீன் இந்த சென்சிபிளுக்கு இது. பட் ஈவன் தோ எனக்கு ரூ. 1 கூட அதாவது லாஸ் வராம இருக்கிறதுக்கு இது பரவாயில்லையே 94%னா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இது எதுக்கு அப்படின்னா எக்ஸாக்ட்டா அதாவது பிரேக் ஈவன் பார்த்தீங்கன்னா 17,026ல இருந்து 18,900 இப்போ மார்க்கெட் வந்து 18,000ல டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுல இருந்து 11% நீங்க பார்த்தீங்கன்னாலும், இந்த அந்த 11 அந்த ரேஷியோ சொல்றேன். மேல கொஞ்சம், கீழ கொஞ்சம். இந்த ரேஷியோ வந்து இது 2யும் கட் ஆகாது. 17,000த்தையும் தொடாது. பது 19,000த்தையும் தொடாது. இன் பிட்வீன் ஜூலை மந்த் எக்ஸ்பைரிக்கு. ஸோ அதனால தான் இது வந்து தொடாது அப்படிங்கிறது எல்லாமே கால்குலேஷன். நான் ஏன் இந்த ஆப்ஷன லாங் டெர்ம் எடுக்கிறேன். ஒரு ஷார்ட் டெர்ம் ட்ரேட் எடுக்கல. மத்தபடி ஒரு ஒரு ஆப்ஷன் பை பண்ணலங்கிறத தாண்டி ஒரு அது என்ன அதுக்கு நல்ல பேர் ஒண்ணு உண்டப்பா. அது என்ன உடனே வாங்கி உடனே விக்கிறது. ஒரு ஒரு ஷார்ட் டெர்மா ஹோல்டு பண்ணிட்டு ஸ்டாக்ஸ ஸ்கேல்பிங்ன்னு நெனைக்கிறேன். அந்த இதெல்லாம் பெருசா எதுவும் பண்ணாம, எதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ நான் எடுக்கிறேன் அப்டின்னா, நான் வந்து இதுல பிரைஸ் ஆக்ஷனா எதுவும் ட்ரேட் பண்ண மாட்டேன். எனக்கு அது தெரியவும் தெரியாது. அத ட்ரேட் பண்ணவும் மாட்டேன். ஏன் அத நான் தெளிவா சொல்றேன் அப்டின்னா, அந்த அந்த பிரைஸ் ஆக்ஷன் எல்லாமே ஓகே. எல்லாமே ஒரு 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 கெஸ்ஸிங்கோ, ஒரு கால்குலேஷன் வைங்க. பட் ஆப்ஷன்ல நடக்கிறது எக்ஸாக்ட் ஒரு என்ன பொறுத்த முடிய ஒரு பீயிங் அன் இன்ஜினியர் என்ன பொறுத்த முடிய ஆப்ஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட மோர் ஆர் லெஸ் 80% கால்குலேஷன் தான். ஸோ அந்த கால்குலேஷன்ல ஒருத்தன் வின் பண்றான், ஒருத்தன் தோக்குறான். அந்த மாரி. ஸோ கால்குலேஷன் படி கரெக்ட்டு. இது வந்து ஜூலை மந்த் எக்ஸ்பைரி. இத நான் எக்ஸிக்யூட் பண்ணல. ஜஸ்ட் நான் காமிக்கிறேன். இத புரிஞ்சுக்கிற ட்ரை பண்ணுங்க. நான் என்ன சொல்ல வரேன், என்ன பண்றேன்னு. நான் இன்னைக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். கவர்டு கால பத்தி ஒரு முழுசா ஒரு வீடியோ போடப் போறேன். அகைன் நான் பண்ணது நான் கவர்ட் கால் பழைய வீடியோ என்னோட சேனல்லயே இருக்கும். பழைய வீடியோ நான் ஏன் அத சொல்றேன்னா, நான் எக்ஸெல்ல எடுத்து பார்த்துட்டு இருந்தது. தமிழ் பங்குச் சந்தைன்னு ஒரு அண்ணன் உண்டு. அவர் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். அவரோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பிளேலிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க எதுவுமே பார்க்க வேண்டாம். நான் அவர ஃபுல் அண்ட் ஃபுல்லா ப்ரமோட் பண்ணுவேன். எதுக்குன்னா, அந்த தமிழ் பங்கு சந்தை இல்லன்னா, நான்லாம் ஆப்ஷன்ஸ தொட்டிருக்கவே மாட்டேன். ஆப்ஷன்ஸ்னாலே ஒரு கேம்பிளிங்ன்னு ஒரு நேம் இருந்துச்சு. ஸோ, தமிழ் பங்கு சந்தை சேனலோட எஃப் அண்ட் ஓ பிளேலிஸ்ட் சீரிஸ வச்சு தான் நான் ஆப்ஷன்ஸ் கத்துக்கிட்டேன். பிளஸ் டே பை டே நீங்க பிராக்டிஸ் பண்ணாம இங்க எதையுமே கத்துக்கிட முடியாது. லாஸ் பண்ணாம எதையுமே கத்துக்கிட முடியாது. ஸோ, அதனால தான். அ அகைன் அண்ட் அகைன் ஐ அம் இன்சிஸ்டிங் தட் தயவுசெய்து பார்ட் டைம் இன்கம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லாங் டேர்ம்ல பண்ணுங்க. நான் கவர்ட் கால பத்தி ஒரு வீடியோ போடுறேன். அது அந்த டைம் நான் எக்ஸெல்ல வச்சு ஆக்சுவலி நான் சொல்ல வந்தது மறந்துட்டேன். தமிழ் பங்கு சந்தை வந்து அந்த நேரத்துல அவர் எக்ஸெல் அவர் வச்சிருந்தாரு. கூகுள் ஃபார்ம்ல நீங்க நீங்க அவரோட பிளேலிஸ்ட் பக்கத்திலேயே ஒரு இதுல எக்ஸெல்ல குறிப்பிடுவார். அந்த எக்ஸெல்ல வச்சு அத நானுமே டவுன்லோட் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அந்த எக்ஸெல்ல வச்சு. கவர்ட் கால. அப்ப இந்த சென்சிபிள் கிடையாது. இது ஒரு 3 இயர்ஸ் பேக் சென்சிபிள் கிடையாது. உங்களால நம்ப முடியுதான்னு தெரியல. இந்த சென்சிபிளே கிடையாது. இந்த சென்சிபிள் உங்களுக்கு எவ்வளோ லக்கு தெரியுமா? இதுல உங்களுக்கு ஒரு இது கிடைக்குது. ஐ மீன் உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா கிடைக்குதுன்னு வைங்க.
பட் வந்து அ அப்ப சென்சிபிள் கிடையாது. அப்ப அந்த சாட்ட வச்சு தான் நாங்க எதுனாலும் பண்ணோம். இப்ப வந்து இந்த சென்சிபிள்லாம் இருக்கிறதுனால, இப்ப இருக்க ட்ரெண்டுக்கு ஏத்தாப்புல ஒரு கவர்ட் கால் ஸ்ட்ராட்டஜினா எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க என்ன? நான் வந்து கொஞ்சம் பணத்த சேர்த்து கவர்ட் கால் எக்ஸிக்யூட் பண்ணலான்னு நெனச்சேன். பட் பைசா கிடைக்கல. பைசா இல்ல. ஸோ மோர் ஆர் லெஸ் ஒரு டம்மி ட்ரேட் மாரி எடுத்து, நான் அத எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். மோர் ஆர் மோர் ஆர் லெஸ் அதில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே எப்படி பண்ணலாம்? என்ன ஏதுன்னு அதையும் நான் சொல்லி தரேன். ஓகே. ரொம்ப நேரம் பேசிட்டேன். ரொம்ப தியரியா பேசிட்டேன். அதேதான் சொல்ல வரேன். பொசிஷன்ல நோ சேஞ்ச். இல்ல நான் என்ன பண்ணேன், என்ன பேசுனேன். ஓகே.